வித்தியாசமான முறையில் தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதிலே ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டு மூடி போட்டு தக்காளி சாஃப்டாக வரைக்கும் வேக வைக்கலாம். இப்போது தக்காளி சாஃப்ட் ஆகிடுச்சு. நல்லா வதக்கி விடுங்க இன்னும் கொஞ்சம் நேரம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இதில் சேர்த்துட்டோம். அரைச்சி எடுத்துருந்தால இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டோம். அரைச்ச சட்னியில் இந்த தாளிப்பு கொட்டிடலாம். இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட.